தமிழ் ஜனம் குடும்பத்தினருக்கு வணக்கம். மற்றொரு டெமோக்ராட்டிக் டிபேட் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜியோ பொலிட்டிக்ஸ் மற்றும் கவுண்டர் டெரரிசம் எக்ஸ்பர்ட் திரு சவுகத் அலி சார் அவர்கள். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? யா சார். சார், இப்போது ரீசெண்டாக துரந்தர்னு ஒரு படம் வந்தது. அதில் ஒரு ஃபேமஸ் டயலாக் இருக்குது. என்னென்னா, ப்ளீட் இந்தியா வித் 1000 கட்ஸ் அப்படின்னு. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவுக்குள்ள ஐஎஸ்ஐயினுடைய ஸ்லீப்பர் செல்ஸ் பல பேர் பல ஆர்கனைசேஷன் பேக்ரவுண்டில் பேக்கப்பில் இங்கே இயங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது உண்மையா சார், இல்லை ஜஸ்ட் ஒரு பொலிட்டிக்கல் டேர்ம் தானே அது? இல்லை, அது 100% உண்மை. ஓகே. தெர் இஸ் நோ மித்லாம் கிடையாது. சில பேர் இது மித் அப்படின்றாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பாலிசி ஆஃப் 1000 கட்ஸ் இருக்குல்ல, 1000 கட்ஸில் ஒரு ஆளை வீழ்த்த முடியும் அப்படின்றது அது லெஃப்டினன்ட் ஜெனரல் அப்துல் ரஹ்மான், ஐஎஸ்ஐ சீஃப், அப்போது 1979 ஜியாவோட காலத்தில் அவர் அதை காயின் பண்ணார் டு டிஃபீட் சோவியத் யூனியன். சோவியத் யூனியனை எப்படி டிஃபீட் பண்ணுறதுன்னா, அது அந்த காலத்தில் 80s சோவியத் யூனியன் ஆப்கானிஸ்தானில் வராங்க. அப்போது ஹவு டு டிஃபீட், இது ஒரு சூப்பர் பவர், நியூக்ளியர் பவர், வார் மேக் பிகம் நியூக்ளியர் வார் பிட்வீன் பாகிஸ்தான் அண்ட் சோவியத் யூனியன். அது எப்படின்னா, அட்டாக் கொரில்லாஸை வச்சு ஸ்ட்ரெயிட்டாக ஃபைட் பண்ணாமல் நம்ம அங்கே இருக்கிற இந்த ஜிஹாதிஸ்ட்டை உருவாக்கி அவங்களுக்கு ஆர்ம் பண்ணி அமெரிக்காவும் இவங்களும் அவங்க அந்த கன்வென்ஷனல் ஆர்மியை அன்கன்வென்ஷனலாக ஃபைட் பண்ணுவாங்க த்ரூ கொரில்லா அட்டாக்ஸ். அப்போ என்ன ஆகும், நீங்கள் இந்த க்ளோஸ் காம்பேட்டில் இந்த மாதிரி ஹை கிரேட் வெப்பன்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. அட் த மோஸ்ட் நீங்கள் என்ன யூஸ் பண்ண முடியும்னா, ஒரு ஹெலிகாப்டர் கன்ஷிப் யூஸ் பண்ணலாம். அதையும் அடிக்கிறதுக்கு சில வெப்பன்ஸ்லாம் சிஐஏ அவங்களுக்கு கொடுத்தது. ஸோ பேசிக்லி இந்த பாலிசி ஆஃப் 1000 கட்ஸ்ன்றது ஒரு இவால்வ்டு பாலிசி. இந்தியாவுக்கு எப்போது இவங்க இப்போ சோவியத் யூனியனை விரட்டி சோவியத் யூனியன் விட்ரா ஆனதுக்கப்புறம் 1988 அந்த பாலிசி அப்படியே இந்தியாவுக்கு அப்படியே மாறிச்சு. பாகிஸ்தானுக்கு அந்த ஐடியா கொடுத்தது சிஐஏ. எஸ், பாகிஸ்தானுக்கு அந்த ஐடியா கொடுத்தது சிஐஏ, அது இம்ப்ளிமெண்ட் பண்ணது ஐஎஸ்ஐஏ. ஓகே. ஸோ அது இப்போ இந்தியா மேலே பயன்படுது. அது எப்போன்னா, இது நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போது கிடையாது. இது 1980s இந்தியா மேலே அதை யூஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் காலிஸ்தான், தென் காஷ்மீர். அப்போ இவங்க 2 பேரும் யுனைட் பண்ணுறாங்க. K2K, லெஃப்டினன்ட் ஜெனரல் அசத் துரானி, அப்புறமா மிர்சா அஸ்லம் பேக். அவங்களாம் என்ன இவால்வ் பண்ணுறாங்கன்னா, இப்போ காலிஸ்தானையும் காஷ்மீரையும் ஒன்றா ஆக்கணும். டிஸ்கிரண்டல் இந்தியன் முஸ்லீம்ஸ் இருந்தாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் ரொம்ப ப்ராப்ளம்ஸ் ஆர் ஹேப்பனிங், இன்டர்னல் ரொம்ப இஷ்யூஸ் ப்ராப்ளம் இருந்ததுனால இந்த சிமி என்ற ஒரு அமைப்பு, அதில் 2 பேர் முக்கியமான ஆளுங்க, சாகிப் நச்சான், அப்புறமா சிஏஎம் பஷீர், அப்புறமா மஞ்சித் சிங் அப்படின்ற ஒருத்தர் இருந்தார். அவங்கள என்ன பண்ணாங்கன்னா, பாகிஸ்தான் ஐஎஸ்ஐயோட சேர்ந்துட்டு இந்தியாவுக்கு போர் தொடுத்தாங்க. அவங்களோட நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்லீப்பர் செல்ஸ் உருவாக்கி இந்தியாவுக்கு ஒரு பெரிய நஷ்டம் உருவாக்கணும். அது தேர்ந்தெடுத்தது தான் அந்த டீமே என்ன பண்ணுறது, சிஎம் பஷீர்ன்றவர் கேரளாவில் ஒரு எக்ஸிமி மெம்பர். அவர் இந்த பிளானை தமிழ்நாட்டிலையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஓகே. தமிழ்நாட்டிலையும் சில பேர் அவங்க மீட் பண்ணுறாங்க. தென் ரெசீவ் பண்ணுறாங்க. செகண்ட் லைட் பீச் மெட்ராஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருந்தது, அதை ரெசீவ் பண்ணுறாங்க. அந்த ரெசீவ் பண்ணதுக்கப்புறமா தே வாண்டட் டு பாம் தட். பட் ஃபார்ச்சுனேட்லி அந்த பாம்பிங் நடக்கலை. ஆனால் பாம்பேயில் அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பாம்பு நடந்தது. இவங்க இந்த அக்யூஸ்டெல்லாம் அரெஸ்ட் பண்ணி குஜராத் அரெஸ்ட் பண்ணுறாங்க. குஜராத்தில் லால் சிங் அரெஸ்ட் ஆகிறாரு. சிஎம் பஷீர் அப்ஸ்காண்டிங்கு. அப்புறமா சாகிப் நச்சான், அந்த சிமி மெம்பர்ஸ்னு சொன்னால, அவர் தமிழ்நாட்டுக்குலாம் வந்திருக்காரு. அவங்க கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க. அதில் ஜட்மெண்ட்டில் இந்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்லாம் வரும். சுப்ரீம் கோர்ட்டில் இந்த கேஸ் போச்சு. இவங்கெல்லாம் கேஸ் ஃபைல் பண்ணாங்க. குஜராத்தில் கன்விஷன் ஆனவொன்னே டைரெக்டாக, ஏன்னா அப்போது இந்த லா ஹைகோர்ட் வராது, டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டில் வரும். அந்த பழைய டடா ஆக்டில் சுப்ரீம் கோர்ட்டில் அது எல்லாமே நீங்கள் அந்த ஜட்மெண்ட், லால் சிங் மஞ்சித் சிங் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத் ஜட்மெண்ட் நீங்கள் போட்டு பார்த்தாலே அதில் ஃபுல்லாக தமிழ்நாடு, சென்னைக்கு எங்கெங்கெல்லாம் போயிருக்காங்க, யாரெல்லாம் மீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த லிஸ்ட்டு அவங்க கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்லேயே வரும். ஸோ இந்த ஸ்லீப்பர் செல்ன்றது ஒரு புது ஒரு ஆக்டிவிட்டி கிடையாது ஐஎஸ்ஐக்கு. இது ரைட் ஃப்ரம் 1980s ஒர்க் ஆகிட்டுருக்கு. 1988 to 92 வரைக்கும் வெரி வெரி ஆக்டிவ் இன் தமிழ்நாடு இருந்தது. யாருன்னா அவங்களோட ஓன் கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டில்
சுப்ரீம் கோர்ட் ரெக்கார்ட் பண்ணி இந்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்லாம் கரெக்ட்னு சொன்னதுக்கு சொல்லியிருக்க அந்த 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 ஜட்மெண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கெங்கே வந்து போனாங்க, எந்த ஹோட்டலில் தங்கினாங்க, எல்லாமே அதில் இருக்கும். ஸோ இப்போது இந்தியாவில் வந்து இந்த ஸ்லீப்பர் செல் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இன்டர்னல் பவர்ஸினுடைய சப்போர்ட்டும் வந்து பாகிஸ்தானுக்கு தேவைப்படும். அப்படி இப்போ ஐஎஸ்ஐ, ஸ்லீப்பர் செல் இவங்கெல்லாம் வந்து ஒரு ஹிடன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க. இப்போ வெளிப்படையாக இருக்கக்கூடிய இயக்கங்கள் இந்த ஸ்லீப்பர் செல்ஸ்க்கு யாரெல்லாம் உதவியாக இருக்காங்க இந்தியாவில்? இல்லை, வெளிப்படையாக ரொம்ப இயக்கங்கள் இருக்கலாம். அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எல்லாருக்குமே தெரியும். சில இயக்கங்கள் இருந்தது, தென் அது வந்து அது பேன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ சில இயக்கங்கள் அகெயின் ரிவைவ் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போது லஷ்கர்-ஏ தய்யபா போன ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அவங்க வந்து யாரெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் பெரிய இந்த கோயம்புத்தூரில் வந்து ஒரு பெரிய இதே நடந்தது, ஜிஹாதே நடந்தது, அந்த மாதிரி கோயம்புத்தூர் வந்து ஒரு முக்கியமான புனிதமான மண், ஜிஹாதுக்கான ஒரு மண் அப்படின்னு சொல்லி லஷ்கர்-ஏ தய்யபாவோட காசியை வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. அந்த வீடியோவோட சேர்த்து வந்து இந்த நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா எங்களோட வந்து டெலிகிராம்லேயும் மற்ற எங்களோட ஓன் இதே இருக்குது, அப்ளிகேஷன் இருக்குது, மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணணுன்னா அது வந்து அவர் இதே கொடுத்துருந்தாரு. அந்த what you call that ஸ்கேன் கோடே கொடுத்துருந்தாரு. அதெல்லாம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாமே அதை வந்து அடக்கிட்டாங்க. இருந்தாலும் இவர் அந்த மாதிரி ஒரு 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 அப்பீல் கொடுக்கறதே என்ன தெரியுதுன்னா, ஐஎஸ்ஐக்கு தெரியுது யாரெல்லாம் முக்கியமான இங்கெல்லாம் இருந்தாங்க. அவங்க பேர் சொல்கிறாரு. இமாம் அலியோட பேர் எடுத்திருந்தார். தென் பழனி பாபா, அப்புறமா பாஷாவோட சில ஆளுங்க பேர்லாம் அவர் சொல்கிறாரு. இவங்களாம் முஜாஹித் இஸ்லாம், இவங்களாம் இஸ்லாமுக்காக உயிர் தியாகம் செஞ்சவங்க அப்படின்னு பேசுகிறாரு. தட் மீன்ஸ் அவங்களுக்கு வந்து ஆன் த கிரவுண்ட் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்றது கிளியராக தெரியுது. லஷ்கர் வந்து ஓப்பனாக வந்து இந்த இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து நடத்துனது வந்து இட் கிளியர்லி ஷோஸ் தட் அவங்களுக்கு வந்து இப்போ கூட இந்த ஸ்லீப்பர் செல் ஆக்டிவேட் பண்ணணுன்றதுக்காக தான் இருக்காங்க. அட் த சேம் டைம் ஸ்லீப்பர் செல் இல்லைன்னு கூட நம்ம சொல்ல முடியாது. விச் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆல்சோ நோஸ் யார் என்ன ஸ்லீப்பர் செல்ஸ் இருக்காங்கன்னு. பட் அட் த சேம் டைம் உடனே ஆக்ஷன் எடுக்கிறது இட்ஸ் நாட் நெசசரி. ஏன்னா எந்த நேரத்தில் பண்ணணுமோ அப்போ தான் பண்ணணும். பிகாஸ் ஆஃப்டர் சிந்தூர் எவ்ரிபடி இஸ் அண்டர் வாட்ச். ஓகே. ஏன்னா சிந்தூருக்கு முன்னாடியும் சிந்தூருக்கு முன்னாடி ரொம்ப ஆக்டிவிட்டீஸ் இருந்தது. சிந்தூருக்கு அப்புறமா ரொம்ப குறைஞ்சி இருக்கு. பட் இட் இஸ் தேர். சில பொலிட்டீஷியன்ஸு ஏன் சில சினிமாவில் கூட கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இப்போ முஸ்லீம்ஸை வந்து டெரரிஸ்ட்டாக காட்டும்போது அதை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு சீன் வைப்பாங்க. ஒரு ஏழ்மையால், ஒரு கல்வி அறிவு இல்லாதனால தான் வந்து நிறைய பேர் இந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனில் போய் சேர்றாங்க, அவங்க தான் ஸ்லீப்பர் செல்லுக்கு ஒரு சாஃப்ட் டார்கெட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி. இது எந்த அளவுக்கு உண்மை? அது மட்டும் தானா இல்லை வேறு ஏதாவது காரணம்? சரி, இது ஸ்லீப்பர் செல்லில் போகிறவங்க எல்லாமே வந்து பாவர்ட்டி, அன்எஜுகேட்டட்னு சொல்ல முடியாது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ டெல்லி நடந்தது இல்லையா, ஹைலி எஜுகேட்டட் பீப்புள். பட் அது ஸ்லீப்பர் செல்லில், பட் இன்டர்னல் செல். என்ன வித்தியாசம் சார் ஸ்லீப்பர் செல்லுக்கு? ஸ்லீப்பர் செல் வந்து யூ ரிசீவ் டைரக்ட் கம்யூனிகேஷன்ஸ். நீங்கள் யூஆர் ஸ்லீப்பிங், நீங்கள் தூங்குறீங்க, அவ்வளோதான். ஆக்டிவேட் பண்ணும்போது நீங்கள் ஆக்டிவேட் ஆகுறீங்க. பட் டெல்லி வந்து இட்ஸ் நாட் அ ஸ்லீப்பர் செல். அக்ராஸ் த பார்டர் கனெக்ஷன் கிடையாது. பட் இன்டர்னலி ரேடிகலரைஸ்ட். ஏன்னா அதுவும் வந்து டூ நேஷன் தியரி. நம்ம இந்த சிந்தூருக்கு முன்னாடி இந்த ஃபீல்டு மார்ஷல் பேசினார் இல்லையா, டூ நேஷன் தியரி, இந்தியா அண்ட் பாகிஸ்தான். அது பேசுனதுக்கு காரணம்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம். ஆக்டிவிட்டி பண்ணால் இந்து முஸ்லீம் கலவரம் நடக்கணும், நடந்தால் தான் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லி தான் இது ப்ரிலிமினரியாக இது பேசுனது. ஆனால் நம்ம அதுக்கு என்ன கவுண்டர் கொடுத்தோம்? அடுத்த நாளே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் என்ன சொல்லிச்சு, இவர் பேசுனதுக்கு காரணமே வந்து இந்த பஹல்காம் அட்டாக் காரணமே வந்து இந்து முஸ்லீம் கலவரம் உண்டாக்குறதுக்காக தான் சொல்லி கவர்மெண்ட் ஹஸ் புட் அன் எண்ட். ஒரு வேளை மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸும் ஹோம் மினிஸ்ட்ரியும் பேசாமல் இருந்தால் இது கலவரமாக முடிஞ்சிருக்கும். ஏன்னா அதுதான் அவங்க விரும்புகிறாங்க. அந்த சின்ன அட்டாக் அந்த 20-23 பேர் இறந்ததில்லை. இங்கே வந்து ஒரு பெரிய ஆமாம். இப்போது இந்த கவர்மெண்ட்டை ப்ளேம் பண்ணுறவங்க இதையே மறந்துடுறாங்க. இதே கவர்மெண்ட் தான் சொல்லுது இது இந்து முஸ்லீம் பிரச்சனை உருவாக்குற எண்ணத்தோடு செஞ்சாங்கன்னு. அதை ஏன் கவர்மெண்ட் ஏன் பாராட்டம் பண்ணுறாங்க? கவர்மெண்ட்டை எல்லாம் சொல்கிறாங்களா இது வந்து அந்த கவர்மெண்ட் ஃபாசிஸ்ட் கவர்மெண்ட் இதுன்னு. இது என்ன, இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த கவர்மெண்ட் தானே வந்து சொல்லுது உங்களுடைய ரியல் இன்டென்ஷனே இதுதான், இந்து முஸ்லீம் பிரச்சனை உருவாக்கணும்னு. அப்போ இந்த கவர்மெண்ட்டை பாராட்டி தானே இருக்கணும். ஏன் இந்த கவர்மெண்ட்டை வந்து இப்போ கூட சிந்தூர் நடக்கும்போது கூட இப்போ கூட இந்த கவர்மெண்ட் அகேன்ஸ்டாக தான் பேசுகிறாங்க, விச் இஸ் நாட் கரெக்ட். ஸோ ஒரு லேமேனுக்கு ஸ்லீப்பர் செல் அப்படின்னு அவரால் ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? அந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் தெரியுமா அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்ககிட்ட இருந்து? இல்லை ஒன்லி அதில் ரொம்ப ஸ்பெசிஃபைடாக ஸ்பெஷலாக அதை ஃபாலோ பண்ணுறவங்களால தான் கண்டுபிடிக்க முடியுமா?
இல்லை இப்போது இந்த ரேடிக்கல் ஐடியாஸ் இருக்கு இல்லையா, அது வந்து கிளியராகவே எல்லாருக்குமே தெரியும் இந்த ஐடியாஸ் அப்படின்னு சொல்லி. பட் இந்த ரேடிக்கல் ஐடியாஸ் எல்லாமே வந்து ஸ்லீப்பர் செல் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஆல் ஸ்லீப்பர் செல்ஸ் ஆர் ரேடிக்கல்ஸ். எல்லா ரேடிக்கல்ஸும் ஸ்லீப்பர் செல்லுன்னு சொல்ல முடியாது. பட் ஆல் ஸ்லீப்பர் செல்ஸ் ரேடிக்கல்ஸ் தான். அவங்களோட பேச்சு, அவங்களோட நடவடிக்கை, அவங்க எந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க அப்படின்றதுல தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த லவ் ஜிஹாதெல்லாம் இந்த ஸ்லீப்பர் செல் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகுதா? அதில் ஏதாவது வெளிநாட்டு சக்திகள், இந்த லக்ஷரி தைபா அந்த போன்ற ஆர்கனைசேஷனுக்கு ஏதாவது பங்கு இருக்குதுங்களா? இல்லை அது நீங்கள் சொன்ன மாதிரி அது ஸ்லீப்பர் செல் இல்லை, அது இன்டர்னல் செல்லினுடைய வேலையாக இருக்குமா? இல்லை, சம்டைம்ஸ் ஸ்லீப்பர் செல் மே ஆல்சோ டூ இட், சம்டைம்ஸ் இன்டர்னல் செல் மே டூ இட். ஸ்லீப்பர் செல் இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணாங்கன்னா அவங்க தே வில் பி எக்ஸ்போஸ்ல, யார் லவ் பண்ணி யார் கல்யாணம் பண்ணுறா இட் வில் கம் ஆன் மீடியா, யார் பண்ணாங்க எது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அன்லஸ் இது வந்து கல்யாணம் பண்ணி ஒன்றுமே தெரியாமல் நம்ம சிரியாவுக்கு போயிடலாம், ஆப்கானிஸ்தானுக்கு போயிடலாம் அப்படின்னு இந்தியா விட்டு போகிறவங்க இருந்தாங்கன்னா தப்பிச்சிடலாம். இட்ஸ் பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர். அந்த மாதிரி ரொம்ப ஸ்லீப்பர் செல்ஸ் இங்கேருந்து இந்தியாவிலேருந்து போனது ரொம்ப இருக்குது. தமிழ்நாட்டிலேருந்து சில பசங்க போயிருக்காங்க அங்கே சிரியாவுக்கு போகணும் அப்படின்னு. அந்த ஐஎஸ்ஐஎஸ் அந்த ஒரு பெரிய ஒரு தாக்கம் ஒன்று இருந்தது. அதில் இங்கே இருக்கிறவங்களே வந்து தமிழ் பேசக்கூடியவங்களே வந்து ரொம்ப பேர் அதை பற்றி பேசுனாங்க. அது வந்து பெரிய ஜிஹாத் கொடுமை நடக்குது, நம்ம வந்து ஜிஹாத் செய்யணும், இதுதான் நமக்கு சரியான நேரம் அப்படின்னு. ஏன்னா அந்த நேரத்தில் நேட்டோ ப்ளஸ் கல்ஃப் கண்ட்ரீஸ் எல்லாமே இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதில் வந்து கல்ஃபில் இருந்த சில முஸ்லீம்ஸே அதை பற்றி பேசினாங்க, ஸ்பீச்சர்ஸ். ப்ளஸ் இந்தியாவில் வந்து கூட சில ஸ்பீச்சர்ஸ், சென்னையில் இருக்கிற ஸ்பீச்சர்ஸ் கூட பேசியிருக்காங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்பீச்சர்ஸ் கூட பேசியிருக்காங்க. இது என்ன காட்டுதுன்னா, வி ஆர் நாட் ஐசோலேட்டட் ஃப்ரம் இன்டர்நேஷ்னல் இஷ்யூஸ். ஒரு சின்ன பிரச்சனை நடந்தால் கூட, இன்டர்நேஷ்னல் நடந்தால் கூட அதுக்கு நமக்கு it has impact on us. For instance, இப்போ நீங்கள் வந்து HTS எடுத்துங்க. HTS ஜோலானி. HTS is what is a UN Security Council designed a terrorist organization. ஓகே. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் எந்தெந்த ஆர்கனைசேஷன் இருந்தாலும் அதெல்லாம் டிசைனேட் ஆச்சு. வாட் இஸ் தட், அந்த நுஸ்ரா ஃப்ரண்ட் டிசைனட் 2012, அது 14, அதை விட்டுட்டு என்ன பண்ணுறாரு, அவரோட ஒரு ஆர்கனைசேஷன் ஒன்று ஒரு ஸ்டார்ட் பண்ணுறாரு, JN, அது டிசைனேட்டட். அதுக்கப்புறமா தேர்ட் ஆர்கனைசேஷன் HTS, 1 மாதம் 2 மாதத்துல டிசைனேட் ஆகிடுச்சு. UN செக்யூரிட்டி கவுன்சில் ஒரு ஆர்கனைசேஷனை டிசைனேட் பண்ணுதுன்னா இது வந்து சிம்பிளாக டிசைனேட் பண்ண முடியாது. ஏன்னா அது ரொம்ப கஷ்டம். ஆல் மெம்பர்ஸ் 15 மெம்பர்ஸில் அந்த பெர்மனன்ட் 5 வந்து P5 வந்து அதை வந்து அந்த ரெசல்யூஷனை பாஸ் பண்ணணும். ஏன்னா ஹமாஸே இன்னும் அவங்க அந்த லிஸ்ட்டில் பண்ண முடியல. லஷ்கரை பண்ணிட்டோம், ஜேஷை பண்ண முடியல நம்மளால. ஸோ இட் இஸ் நாட் ஸோ ஈஸி. அப்போது எல்லாமே உனானிமஸாக இந்த ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்னு சொன்னதுக்கு அப்புறமா இந்த ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுது, டர்க்கியோட சப்போர்ட்டில் கவர்மெண்ட்டை வீழ்த்துறாங்க. இந்த கவர்மெண்ட்டை வீழ்த்துனதுக்கு அப்புறமா இது சப்போர்ட்டாக ரொம்ப பேர் பேசுனாங்க. தமிழ்நாட்டிலே இருக்கட்டும், இந்தியாவிலே இருக்கட்டும், சில வீக்லீஸ்லாம் வந்து முஸ்லீம் வீக்லீஸில், தட் எஸ்பெஷலி அந்த அபுல் அலா மௌதுதீன் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, ஜமாத் இஸ்லாமி பாகிஸ்தான், அவர் தான் ஃபவுண்டர் ஆஃப் ஜமாத் இஸ்லாமி. தென் லேட்டர் ஆன் ஜமாத் இஸ்லாமி பாகிஸ்தான், இந்தியா தனியாக வந்துச்சு, பாகிஸ்தானில் அவர் போயிட்டார், பார்ட்டிஷனுக்கு முன்னாடியே போனார். தென் அவர் வந்து சில ரேடிக்கல் புக்ஸ்லாம் எழுதியிருக்காரு 1926 ஜியாத் ஃபில் இஸ்லாம் அப்படின்னு. அது என்ன சொல்லுதுன்னா, எல்லாரையும் வந்து ஜியாத் செய்யணும், முஸ்லீம்கள் இருந்தால் கூட நம்ம வந்து ஜியாத் செய்யணும், அவங்கள வந்து டிவியேட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட ஜியாத் செய்யணும், இஸ்லாமை வந்து யாரெல்லாம் ஏற்றுக்கலையோ ஆஸ் அ கவர்மெண்ட் பாலிசி, ஆஸ் அ கவர்னன்ஸ், நீங்கள் வந்து வெறும் முஸ்லீமாக இருந்தால் போதாது, பட் யூ மஸ்ட் எக்ஸப்ட் இஸ்லாமிக் கவர்னன்ஸ் ஆல்சோ அப்படிலாம் அவர் எழுதியிருக்காரு. அந்த புக் ஸ்டில் அவைலபிள் இன் சென்னை, இங்கேயே பிரிண்ட் ஆகுது. அதுலேயே வந்து ஃபோர்வேர்டு எழுதுகிறாங்க அவங்க, உலக போராட்ட குழுக்களுக்கு இவர் தான் வந்து அஸ்திவாரம், இவரோட புக்ஸ் தான் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன்னு அந்த தமிழ்நாட்டில் பிரிண்ட் ஆகிற புக்ஸ்லேயே இருக்குது. ஸோ இந்த ஒரு ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுறதுன்னா, ரேடியன்ஸ்னு சொல்லி அவங்க வந்து இந்த கவர்மெண்ட் ஃபாலோ ஆனவனே ரொம்ப தேங்க்ஸ், இந்த அலவைட்ஸ் ஒழிஞ்சாங்க. இப்னு தைமியான்னு ஒருத்தர் வந்து இந்த அலவைட்ஸை பற்றிலாம் சொன்னார். ஏன்னா அலவைட்ஸ்ன்றது ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டி, டாக்டர் அசாதோட கம்யூனிட்டி, அவங்கள பற்றி ரொம்ப தரக்குறையாக பேசி இவங்கெல்லாம் வந்து ஷியாஸு, இவங்களெல்லாம் வந்து இப்னு தைமியா சொல்லிட்டார், இவங்க தான் இஸ்லாமுக்கு ரொம்ப பெரிய விரோதிகள்னு அப்படின்லாம் எழுதியிருக்கிறாங்க. தென் லேட்டர் ஆன் வந்து இதே இந்த மக்களை வந்து ஒரு 20,000 பேரை இந்த அசாத் ரெஜிம், இந்த HTS ரெஜிம், அல்கைதாவோட ரெஜிம் மர்டர் பண்ணிச்சு. 24,000 பேர் இறந்தாங்க. அது கூட வந்து சிரியன் கவர்மெண்ட் வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு இந்த குரூப்ஸ்க்கு அகேன்ஸ்டாக ஒரு செக்யூரிட்டி பண்ணியிருக்கிறாங்க, கிளியரன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாராட்டி எழுதுகிறாங்க.
இது வந்து யுனைடெட் ஸ்டேட் யுஎன்எஸ்சியால் பேன் பண்ண ஒரு ஆர்கனைசேஷன் அந்த இண்டிவிஜுவலை கூட டிசைனேட் பண்ணியிருக்காங்க. அவன் நடத்துகிற ஒரு கவர்மெண்ட் அவன் செய்கிற ஒரு மசாக்கரையும் பாராட்டி எழுதுறாங்கன்னா இது என்ன காட்டுது? சரி, இது நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா வெரி சிம்பிள். இப்போ என்ன ஆகுதுன்னா, பாரிஸ் அக்கார்ட் இப்போது இந்த ஜான்வரியில் வந்து இஸ்ரேலுக்கும் சிரியாவுக்கும், ஏதாவது சிரியா இல்லை, அது வந்து ஜோலானி ரெஜிம் சொல்லலாம், டெரரிஸ்ட் ரெஜிம் சொல்லலாம். அந்த சிரியன் ஜோலானி டெரரிஸ்ட் ரெஜிமுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு ஒப்பந்தம் நடந்தது. அந்த ஒப்பந்தத்தை அடிப்படையில் என்ன பண்ணுறாங்கன்னா, கர்டிஷ் இருக்காங்க இல்லையா, அந்த நார்த் சைட்லலாம் ஈஸ்ட் இந்த கர்ட்ஸ் இருந்தாங்க, அவங்கள வந்து அவங்களுடைய வெப்பன்ஸ் எல்லாம் கொடுத்தது இஸ்ரேலும் அமெரிக்காவும். அதை ஆட்டோ ஸ்விட்ச் போட்டு கில் ஸ்விட்ச் போட்டு ஆஃப் பண்ணிட்டாங்க. அவங்களுடைய எந்த ஒரு வெப்பன்ஸும் அமெரிக்காவும் இஸ்ரேல் கொடுத்த வெப்பன்ஸ் யூஸ் பண்ண முடியல. அதை பயன்படுத்திக்கிட்டு டோட்டலாக வைப் அவுட் பண்ணிட்டாங்க. அந்த வைப் அவுட் அவங்களோட பெண்களெல்லாம் வந்து, நான் இந்த ஆடியோ வீடியோஸ்லாம் இருக்குது, இந்த பெண்களெல்லாம் வந்து ஒரு பெண்ணை வந்து கற்பழித்து முடியை வெட்டி அந்த முடியை வந்து காட்டுறான், நான் வெட்டிட்டேன்னு. யார்? அல்கைதா. இப்போ அங்கே என்னாச்சுன்னா ஐஎஸ்ஐஎஸும் ஹெச்டிஎஸ் ஒன்றாயிடுச்சு. ஐஎஸ்ஐஎஸ் ஹெச்டிஎஸ் டர்க்கியால் ஒன்றா ஆனதுனால இப்போ அதோட இம்பேக்ட் இந்தியாவுக்கு எப்படி வருதுன்னா, அதே மாதிரி ஐஎஸ்ஐஎஸும் லஷ்கர் ஏ தாய்பா ஒன்றாகிட்டாங்க. இவங்க ஒன்றான உடனே 2 நாளில் லஷ்கர் ஏ தாய்பாவும் ஐஎஸ்ஐஎஸ் கேபின்னு இருக்குது, பாகிஸ்தானில் இருக்குது, அவங்க 2 பேர் ஒன்றாயிட்டாங்க. அவங்களோட எனிமீஸ் யாருன்னா ஆப்கானிஸ்தானும் இந்தியா. ஆல்ரெடி லஷ்கர் ஏ தாய்பா நம்மளோட எனிமி தான். அது ஐஎஸ்ஐஎஸோடு சேர்ந்ததுன்னா ஐஎஸ்ஐஎஸ் லஷ்கர் ஏ தாய்பா அண்டர் பாகிஸ்தானி கவர்மெண்ட். அவங்களோட டெரர் ஆர்கனைசேஷனை அவங்க வந்து ஆப்கானிஸ்தானுக்காக கவர்மெண்ட்டுக்கு தாலிபானுக்கு அகேன்ஸ்டாக இருக்காங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டு யுனைட் ஆனதுனால இந்தியாவுக்கு என்ன இம்பேக்ட்னா, ஆல்ரெடி ஹெச்டிஎஸோட சப்போர்ட்ஸ் ரொம்ப பேர் இருக்கிறாங்க, விச் சென்ட்ரல் கவர்மெண்ட் நோஸ். ஜோலானியோட சப்போர்ட்டர்ஸ், ஜோலானி வந்து இஸ்லாமிக் ஒரு பெரிய ஒரு ரெவல்யூஷனரி. ஒசாமா பின் லாடனுக்கு அப்புறமா அவர் தான் தலைவர் அல்காய்தாக்கு. அவர் தான் பாருங்கள் ஒரு பெரிய ஒரு ரஷ்யாவையும் சிரியாவையும் வீழ்த்திட்டாரு, இஸ்லாமை திருப்பி கொண்டு வந்துட்டார் அப்படின்னு ரொம்ப பேர் அவரை பற்றி பாராட்டி பேசியிருக்கிறாங்க. இன்னும் நான் சொன்னேன் இல்லையா, ரேடியன்ஸ்லாம் இந்த கவர்மெண்ட் போயிடுச்சு, சிரியன் கவர்மெண்ட்டு அப்படின்னே அவங்க பேசுகிறாங்கன்னா, ஸோ வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் இவங்க ஏன் இந்த மாதிரி பேசுகிறாங்கன்னா, இவங்களோட ஐடியாலஜி அவங்க ஐடியாலஜி ஒத்து போகுது. தென் இந்த ஐடியாலஜி எங்கே போகுதுன்னா லஷ்கர் ஏ தாய்பாவோட சேருது, ஹெச்டிஎஸ், ஐஎஸ்ஐஎஸ், லஷ்கர் ஏ தாய்பா. ஸோ இதோட இம்பேக்ட் காஷ்மீரில் இருக்குது. தென் கஸ்வத்துல் ஹிந்த் தான் இந்தியா மேலே வந்து படையெடுக்க போகிறோம் அப்படின்னு, படையெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹதீஸ் இருக்குது. ஹதீஸ் ட்ரெடிஷன், ஒரு ஃபேக் ட்ரெடிஷன் இருக்குது. அதில் என்ன சொல்லுதுன்னா, யாரெல்லாம் வந்து இந்தியா மேலே படையெடுக்கிறாங்களோ அவங்களாம் வந்து ஹெவன், அவங்களாம் வந்து சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னு இருக்குது. ஒருத்தர் பேசினார். இது என்னன்னா இதை வச்சு தான் வந்து ஷா வலியுல்லான்னு ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவை வந்து இன்வைட் பண்ணணும், ஏன்னா இந்தியா வந்து முகல்ஸ் சாம்ராஜ்யம் அழிஞ்சிட்டு இருக்குது, அதனால் மராத்தாஸோட பவர் மேலே வருதுன்னா அஹமத் ஷா அப்தாலியை கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி ஜிஹாத் நீங்கள் பண்ணணும், ஏன்னா வந்து இந்த ஹதீஸில் இருக்குது, இந்த இஸ்லாமிய யாரெல்லாம் இந்தியா மேலே வந்து படையெடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து சொர்க்கம் அப்படின்னு. அவர் தான் 1761 3வது பானிபட் போகிற அவரால் தான் வருது இந்த ஷா வலியுல்லா. இந்த மாதிரி ரைட்டர்ஸ் தான். ஸோ இந்த ரேடிகலைசேஷன் வந்து இன்றைக்கி வந்தது கிடையாது. இது ஒரு 300 வருஷமாக நம்ம பார்த்தா இவங்கள இந்த ரைட்டிங்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த ரைட்டிங்ஸ் கிளியர்லி லே அவுட் இந்தியாவுக்கு என்ன நம்ம பண்ணணும்னு. ஸோ இந்த ஐடியாலஜி தான் இன்றைக்கி கூட இருக்குது. ஸோ ஒருத்தர் வந்து இங்கே இருக்கிறவர், தமிழ்நாட்டில் இருக்கிறவர் என்ன பேசுகிறாரு, இதுதான் அந்த ஷா வலியுல்லா சொன்னார் பாருங்கள், இந்த கஸ்வத்துல் ஹிந்த்னு. அவர் இன்னும் சொன்னார், எப்போ வரும்னா இந்தியாவிலேருந்து இந்துக்களோட ஆட்சி வந்த பிறகு தான் அது வரும் அப்படின்னு அவர் பேசுகிறாரு. அவர் பேசி சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்னும் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் இன்டர்வீன் பண்ணி அதை வந்து அந்த ஸ்பீச்சை வந்து தடுத்தாங்க. ஸோ இந்த ரேடிகலைசேஷன் வந்து நீங்கள் தட் இஸ் ஈவன் ஆஃப்டர் சிந்தூர் கூட சில இடத்துல நடந்துகிட்ருக்கு. இட் இஸ் நாட் சிந்தூர் வந்ததுனால இது ரேடிகலைசேஷன் முடிஞ்சிச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இட் இஸ் கண்டினியூங், பட் கவர்மெண்ட் இஸ் வாட்சிங் வெரி க்ளீன்லி வாட்ச் பண்ணியிருக்காங்க. ஹெச்யூடி கூட இப்போ கூட அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ரிப்பப்ளிக் டேலாம் நீங்கள் செலிப்ரேட் பண்ணக்கூடாதுன்னு 2-3 நாளுக்கு முன்னாடி வந்து ரிப்பப்ளிக் டேக்கு அகேன்ஸ்டாக பேசிகிட்டு இருந்தாங்க. இந்தியாவில் வந்து இஸ்லாமிய ஆட்சி வரணும், அதுக்காக வந்து இங்கே போராடணும் அப்படின்றாங்க. இதோட இன்ட்ரெஸ்டிங் என்னென்னா, சில ஆர்கனைசேஷன்ஸ் இன் சென்னை அவங்க என்ன சொல்கிறாங்க, இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கி ஒரு வீடியோ ஒன்று போடுறாங்க. இண்டிபெண்டன்ஸ் வந்து இப்போது 1947 வரல, எப்போ கஸ்னி கௌரி இந்தியாவுக்கு வந்தாங்களோ அன்னிலேருந்து, கஸ்னி கௌரிக்கு முன்னாடி முகமது பின் காசிம் எப்போ வந்தானோ
1712 வந்து சிந்து அட்டாக் பண்ணால அன்னிக்கிலேருந்து எங்களுக்கு வந்து லிபரேஷன் வந்துடுச்சு, எல்லாம் ஆல் ஹிந்துஸ் காட் லிபரேட்டட் ஃப்ரம் கேஸ்ட் சிஸ்டம், அதுதான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சென்னையில் இருக்கிறவங்களே பேசுகிறாங்க. ஸோ இட் இஸ் நாட் வெரி, இது நீங்கள் நினைக்கிற மாதிரி இட் இஸ் நாட், இட்ஸ் a மித் அப்படின்னு சொல்ல முடியாது. ப்ளஸ் வந்து பாகிஸ்தானில் வந்து ஜெய்ஷே முகமது உருவான இடம் வந்து பினோரி மஸ்ஜித் அப்படின்னு இருக்குது. பினோரி மஸ்ஜித்தில் இன்றைக்கி ரொம்ப ஸ்காலர்ஸ்லாம் இருக்காங்க. அந்த ஸ்காலர்ஸோட ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து சென்னையில் வந்து மல்டிலிங்குவல் இங்கிலீஷ், தமிழ் அண்ட் உருது, தட் இஸ் ரோமன் உருது, அப்படின்னு மல்டி லாங்குவேஜஸில் வந்து அவங்களுடைய போதனைகள்லாம் வந்து வெளியிட்டு இப்போ கூட ஆன்லைனில் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ இப்போது ஜாகிர் நாயிக் போன்ற ப்ரீச்சர்ஸ் வந்து இந்தியாவில் பேன் செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காங்க இந்த மாதிரி ஸ்லீப்பர் செல் ஆக்டிவிட்டீஸ் இன்வால்வ் ஆகக்கூடியவங்களுக்கு? இல்லை, யாரெல்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ ரொம்ப பேர் இந்த சிரியாவுக்கு போகிறவங்களும் அவங்க ஜாகிர் நாயிக் பேர் தானே சொல்லியிருக்காங்க. ஜாகிர் நாயிக்கே வந்து இப்போது சரி, இப்போது ஜாகிர் நாயிக் அவர் பண்ணாரா இல்லையான்றது ஒரு சிம்பிள் உதாரணம் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போது ரீசெண்டாக வந்து பாகிஸ்தான் சட்டத்தில் வந்து 4th ஷெடியூல் அப்படின்னு இருக்குது. பாகிஸ்தான் டெரரிசம் ஆக்டில் இந்த 4th ஷெடியூலில் சில பேருங்களோட பேர்லாம் இருக்குது. அதில் பேர் வந்து அவுரங்கசீப் ஃபாரூக்கின்னு ஒருத்தர் இருக்கார். அவுரங்கசீப் ஃபாரூக்கி பங்களாதேஷ் போகிறாரு. பங்களாதேஷ் போயிட்டு ரொம்ப கேவலமாக பேசுகிறாரு. நாங்கள் இதெல்லாம் பண்ணுவோம், நாங்கள் வந்து யார் ப்ராஃபிட்க்கு அகேன்ஸ்டாக பேசுகிறாங்களோ அவங்களெல்லாம் நாங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு பங்களாதேஷில் பேசிட்டு அடுத்த நாள் யாரை போய் பார்க்குறாருன்னா ஜாகிர் நாயக்கை தான் பார்க்குறாரு. ஜாகிர் நாயக் இவர் மட்டும் இல்லை, ஏத்தஷாம் இலாஹி ஜஹீர். அந்த ஏத்தஷாம் இலாஹி ஜஹீர் யாருன்னா லஷ்கர்-e தாய்பாவோட ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் ப்ளஸ் அல்-காயதாவோட ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் தான் அவரோட அப்பா. இப்திசாம் இலாஹி ஜஹீரை வந்து பார்த்தது யார்? தமிழ்நாட்டில் இருக்கிற ஒருத்தர் தான் பார்க்குறாரு, மீட் பண்ணுறாரு. வெளிநாட்டில் மீட் பண்ணுறாங்க, தமிழ்நாட்டில் படித்தவர் தான் அவர். ஹீ மீட்ஸ் ஹிம். தென் இதே இப்திசாம் இலாஹி ஜஹீர் வந்து அவுரங்கசீப் ஃபாரூக்கி இப்திசாம் இலாஹி ஜஹீர் போகிறாங்க பங்களாதேஷில். இப்திசாம் இலாஹி ஜஹீர் இந்தியா வந்து கண்டம் பண்ணி தான் பேசுகிறாரு. தென் திஸ் அவுரங்கசீப் ஃபாரூக்கி கோஸ் அண்ட் மீட்ஸ் இன் கவுலாலம்பூரில் யாரை போய் பார்க்குறாங்க? அந்த ஆளை போய் அந்த ஜாகிர் நாயக்கை பார்க்குறாங்க. ஜாகிர் நாயக் ஏன் 4th ஷெடியூலில் இருக்க ஒரு டெரர் ஆர்கனைசேஷனை ஏன் போய் பார்க்கணும்? அவர் யாருன்னா, இன்னொரு விஷயம் நான் மறந்துட்டேன். இந்த அவுரங்கசீப் ஃபாரூக்கின்னு சொன்னார் இல்லையா, அவருடைய காட்ஃபாதர் ஒருத்தர் இருக்கார். அவருடைய காட்ஃபாதர் ஜாங்வி, ஹக்னவாஸ் ஜாங்வியோட ஆர்கனைசேஷன் தான் நம்ம பாம் பண்ணோம். லஷ்கர்-e ஜாங்வின்னு இருக்குல்ல, LEJ, ஆப்ரேஷன் சிந்தூர் நேரத்தில் நம்ம ஒரு ஆர்கனைசேஷனை பாம் பண்ணோம். LETயையும் பாம் பண்ணோம். LEJன்ற ஒரு ஆர்கனைசேஷன். LEJன்றது வந்து லஷ்கர்-e ஜாங்வி இஸ் தியோபந்தி குரூப். அது ஏன்னா லஷ்கர் வந்து சலஃபி, இது வந்து தியோபந்தி குரூப். இந்த தியோபந்தி குரூப் டேனியல் பேர்ல் மர்டரில் இன்வால்வ் ஆனதுனால நம்ம அவங்கள பாம் பண்ணோம். ப்ளஸ் அவங்க வந்து லஷ்கர்-e ஜாங்வியும் ஜெய்ஷ் முகமது வந்து பெரிய விஷயம் கிடையாது. நான் இப்போ சொன்னேன் இல்லையா, அவுரங்கசீப் ஃபாரூக்கியும் வந்து ஜெய்ஷ் முகமது தான். பாகிஸ்தானில் வந்து இன்டர்னல் ஷியா மர்டர்ஸ், ஷியா கில்லிங் பண்ணால் வந்து அது சேஃபா சாஹாபா இல்லைன்னா லஷ்கர்-e ஜாங்வி. அதே வந்து பார்டரை தாண்டி வந்து இந்தியாவுக்குள்ளே பண்ணால் அது வந்து ஜெய்ஷ் முகமது. ஸோ இந்த லஷ்கர்-e ஜாங்வின்ற ஒரு ஆர்கனைசேஷனோட ஒரு வழி நடத்தினவர் தான் இந்த அவுரங்கசீப் ஃபாரூக்கி. அவரை இந்த லஷ்கர்-e ஜாங்வியை தான் நம்ம பாம் பண்ணியிருக்கோம். பட் தட் மேன் இஸ் கம்மிங் அண்ட் மீட்டிங் ஜாகிர் நாயக். ஸோ இந்த மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் பண்ணக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் மேபி டு அன் எக்ஸ்டென்ட் சம் கவர்மெண்ட்ஸ், ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ், இல்லை சில நேரத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, இவங்க வந்து இப்போ இந்தியாவினுடைய இன்டர்னல் செக்யூரிட்டிக்கு எந்த அளவுக்கு ஒரு த்ரெட்டாக இருக்காங்க? சரி, அவங்களுக்கு வந்து இவங்க சோ வந்து இவங்களோட டெரர் லிங்க்ஸ் இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியணும்ல. அது தெரிஞ்சால் தானே வி கேன் சே ஆனால் இவங்களுக்கு தெரிஞ்சுக்கல. இப்போ ஒரு கவர்மெண்ட் வந்து இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சில நேரத்தில் ஒரு டஃப் டிசிஷன் எடுக்கிறாங்க, தெரியுது இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது, இங்கே இது பண்ணணும்னு. அப்போ அதை பொலிட்டிக்கலாக கன்வெர்ட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ மைனாரிட்டியை வந்து அப்ரெஸ் பண்ணுறாங்க, முஸ்லீம்ஸ்க்கு வந்து இந்தியாவில் ஆபத்து இருக்குது, அவங்க ஹாப்பியாக இல்லை, இப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷனை வந்து இங்கே தர்றது யாருன்னா அப்போசிஷன் பார்ட்டிஸ் தான், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எஸ்பெஷலி. ஸோ அவங்க இந்த மாதிரி ஒரு நரேட்டிவை பில்ட் பண்ணும்போது கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு, கவர்மெண்ட் பாடிஸ்க்கு வந்து இந்த டெரரிசத்தை கவுண்டர் பண்ணுறதுல என்ன மாதிரியான சேலஞ்சஸ்? சரி, நான் ஒரு உங்களுக்கு நடந்த ஒரு ஃபேக்ட் சொல்கிறேன். இவர் டிஎம்கே வந்து போன எலெக்ஷனில் SDPA வந்து அன்டச்சபிளாக தான் வச்சுருந்தாங்க போன எலெக்ஷனில். பிகாஸ் அப்போது அவங்க அந்த PFI அந்த ப்ராப்ளம்லாம் இருந்தது, பேன் ஆகிடுச்சு. ப்ளஸ் PFIக்கு வந்து பேன் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து இந்த இதெல்லாம் கொடுக்கல, they didn't permit இந்த மீட்டிங்ஸ்லாம் நடத்துறதுக்கு கொடுக்கல. டு சம் எக்ஸ்டென்ட் when it comes to national security,
பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் பண்ணுவாங்கன்றது எனக்கு நான் தமிழ்நாட்டில் பார்க்கல. ஓகே, நான் சொல்கிறது அந்த அப்பீஸ்மெண்ட் கிடையாது. ஒரு இப்போ இல்லை சில ரூல்ஸ் கொண்டு வராங்க, இப்போ சிஏஏ போன்ற ரூல்ஸ் வருது, இல்லை ஒரு நாளைக்கு என்ஆர்சி வருது அப்படின்னும் போது அதை வந்து மிஸ்இன்டர்ப்ட் பண்ணுற மாதிரியான ஒரு நரேட்டிவை பில்ட் பண்ணுறாங்களே. என்ஆர்சி வந்தால் முஸ்லீம்ஸ் எல்லாம் இங்கேருந்து போயிடணும். ஆல்ரெடி இந்த ஸ்லீப்பர் செல்ஸு இங்கே இருக்கக்கூடிய டெரரிசம் எப்படி உருவாகுதுன்னா, இங்கே இருக்கிற முஸ்லீம் பாப்புலேஷனுக்கு இந்தியா மேலே இருக்கக்கூடிய ஒரு அட்டாச்மெண்ட் குறையும் போது தான். ஸோ இந்த மாதிரி ஒரு பேட் நரேட்டிவ் பில்ட் ஆகும்போது அந்த நான் எந்த பர்டிகுலர் பொலிட்டிக்கல் பார்ட்டி நேம் பண்ணலை, பட் இது நடந்துக்கிட்டு இருக்குது. சில இன்ஸ்டியூஷன்ஸ் பண்ணுது, சில ஆர்கனைசேஷன்ஸ் பண்ணுது, கம்யூனிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போது முஸ்லீம் கம்யூனிட்டி ஒட்டுமொத்தமாக இந்தியா அப்படிங்கிற ஒரு செட்டப் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை குறைக்க முயற்சி பண்ணும்போது அது இந்த ஸ்லீப்பர் செல்ஸ்க்கும் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனுக்கும் லாபகரமாக மாறுதில்லை. இல்லை, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் கேரளா வந்து அவங்க அப்போஸ் பண்ணியிருக்காங்க. நான் ஆர்கனைசேஷன் சொல்கிறேன், லெஃப்ட் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து சிபிஐஎம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, எல்டிஎஃப் எடுத்துட்டிங்கன்னா தே ஆர் அப்போஸ்ட். நம்ம எல்டிஎஃப் சொல்ல முடியாது, ஜமாத் இஸ்லாமியுமே அவங்க கண்டம் பண்ணியிருக்காங்க. நாங்கள் வி டோன்ட் அக்செப்ட் அப்படின்னு. தே ஆர் கரெக்ட் அந்த இதில். இப்போது ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ நீங்கள் வாட் வாஸ் த கொஸ்டின் ஐ ஃபர்காட். இல்லை, இந்த இந்தியா மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை குறையும். சரி, இப்போ எஸ்ஐஆர் வச்சுப்போம். எஸ்ஐஆரில் பற்றி என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து டிஸ்என்ஃப்ரான்ச்சைஸ் ஆகிடுவாங்க, முஸ்லீம்ஸ் ஆகிடுவாங்க, அது ஆகிடுவாங்க. அந்த மாதிரி எதுவும் நடக்கவே இல்லை. பீப்புள் ஆர் சீயிங் தட். ப்ரொபகண்டான்றது வந்து நீங்கள் சிஏஏ என்ஆர்சி மாதிரி எல்லாமே டிஸ்என்ஃப்ரான்ச்சைஸ் ஆகிடுவாங்க, முஸ்லீம்களுக்கு அந்த மாதிரி இல்லையே. இல்லை, என் கொஸ்டினே அதான். அந்த மாதிரி இல்லாத போது அது இருக்கு சிஏஏ வந்தால் இந்தியாவில் எந்த முஸ்லீமும் இருக்க முடியாது, எஸ்ஐஆர் வந்தால் எல்லா முஸ்லீமையும் ஓட்டர்ஸ் லிஸ்ட்லேருந்து டெலிட் பண்ணிடுவாங்கன்ற பொலிட்டிக்கல் நரேட்டிவ் கவுண்டர் டெரரிசமுக்கு எந்த அளவுக்கு ஒரு சிக்கலாக அந்த நரேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணதே வந்து யுஎஸ் தானே. ஏன்னா அந்த நேரத்தில் பைடன் தான் அந்த நரேட்டிவ்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஓகே, அந்த நரேட்டிவை ஸ்டார்ட் பண்ணி ப்ளஸ் வந்து முஸ்லீம்ஸ் கான்சாலிடேஷன் எல்லாமே அது வந்து பொய் சொன்னதே வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா தான். இப்போ கூட அந்த தட் சிஐஏவோட இது நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா பிகாஸ் வி டோன்ட் ஃபாலோ தேம். நம்ம வந்து அவங்களுக்கு அடிபணிகளைன்றது அவங்களுக்கு ஒரு பெரிய இது. ட்ரம்ப் கூட நம்ம நினச்ச ட்ரம்ப் வந்தால் இதெல்லாம் மாறும் அப்படின்னு. பட் ட்ரம்ப் வந்து என்ன இருக்குன்னா, அவர் என்ன ப்ரோ பாகிஸ்தானா மாதிரி ப்ரோ பாகிஸ்தான் ஆகிட்டாரு, ப்ரோ அல்காய்தா ஆகிட்டாரு. ஏன்னா யுஎன் டிசைனேஷன் எடுக்காமே ஒரு டெரரிஸ்ட்டை வந்து சவுதியில் போய் மீட் பண்ணுறதும், அவரை வந்து ஒயிட் ஹவுஸை கூப்பிட்டு டஃப் காய் யூ வென்ட் த்ரூ டஃப் டைம்ஸ் அப்படின்னு பேசினா, ஒரு டெரரிஸ்ட்டை வந்து டிசைனேஷனே எடுக்காமல், யுஎன் டிசைனேஷன் எடுக்காமல் ஐ டோன்ட் கேர் ஃபார் யூ அப்படின்னு சொல்லி ஒரு டெரரிஸ்ட்டை மீட் பண்ணுறது இட்ஸ் நாட் அன் ஆர்டினரி இஷ்யூ. வாஷிங்டன் மீட் பண்ணுறது, வாஷிங்டனில் எல்லாமே வந்து மீட் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த 9/11 டெரரிஸ்ட் இவங்க இருக்காங்களே, இந்த ஆப்கான் முஜாஹிதீன்லாம், அவர் ரீகன் கூப்பிட்டு தானே அவங்களுக்கு வந்து பார்ட்டி வச்சார். நீங்கள் தான் எங்களுடைய ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் இருக்காங்களே, தாமஸ் ஜெஃபர்சன், வாஷிங்டன், அந்த மாதிரி நீங்கள் எங்களுக்கு அப்படின்னாரு. ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் ஆஃப் யுஎஸ்ஏ அப்படின்னாரு. ஸோ இது வந்து அமெரிக்கா வந்து யாரை டெரரிஸ்ட் ஆக்கும், யாரை அந்த டீலிஸ்ட் பண்ணி அவங்க நல்லவங்கன்னு சொல்லும் நமக்கு வந்து தெரியாது. பிகாஸ் அவங்க வந்து அவங்களுக்கு என்ன, அவங்களோட ஹெகிமோனிக்கு யாரும் அப்போஸ் பண்ணக்கூடாது. இப்போ அவங்களோட ஹெகிமோனியை வந்து நம்ம அப்போஸ் பண்ணுறோம். அவர் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் கேட்கலன்னா நாங்கள் எங்களுக்கு வந்து வி வில் யூஸ், நாங்கள் பாகிஸ்தானோட போய் சேருவோம், பாகிஸ்தான் சவுதியோட லிங்க்அப் பண்ணோம். ஏன்னா பாகிஸ்தான் சவுதி லிங்க்அப் ஆகிடுச்சுன்னா இப்போது இன்ட்ரெஸ்டிங், இப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் த குரூப்ஸ் வந்து இந்தியாவில் ரொம்ப பேர் வந்து சவுதி ரிட்டர்ன் தான், சவுதி ஃபண்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் படித்து வந்தவங்க தான். அவங்களோட ஸ்டாண்ட் என்ன இருக்குன்னு நீங்கள் இன்டர்வியூ பண்ணுங்கள். உங்களுடைய சலஃபி ஸ்டாண்ட் என்ன, ப்ரோஸ். இப்போ இந்தியா, பாகிஸ்தான் அண்ட் சவுதி ஒன்றா போயிட்டாங்க. வாட் இஸ் யோர் ஸ்டாண்ட்? உங்களோட ஸ்டாண்ட் என்ன? நீங்கள் வந்து அகெயின்ஸ்ட் திஸ்ஸா, யூஆர் ஃபார் இந்தியாவா அப்படின்னு மீடியா தான் வந்து கேட்கணும். பிகாஸ் விஜிலன்ஸ் நம்ம இட்ஸ் த ப்ரைஸ் ஆஃப் டெமோக்ரஸின்னு சொல்லுவோம்ல, விஜிலன்ஸ் இஸ் ஆல்சோ த ப்ரைஸ் ஆஃப் செக்யூரிட்டி. ஓகே, நம்ம இது கேட்கணும். நீங்களும் யாரையும் இன்டர்வியூ பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு இருக்குது, யூஆர் ஆல் சவுதி எஜுகேட்டட், நீங்கள் வந்து சவுதி இதை வந்து ரொம்ப பெருசாக நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் வந்து ஆல் யுவர் டிஸ்கோர்ஸஸ்லாம் சவுதின்னு இருக்குது, நீங்கள் போடுற டைட்டிலும் மதனி மக்கா அப்படின்னு தான் போடுறீங்க. வாட் யூ சே ஆஃப் திஸ்? நமக்கு அகேன்ஸ்டாக வந்து சவுதி அண்ட் பாகிஸ்தான் கேங்கப் ஆகியிருக்காங்க. தென் டர்க்கி ஹஸ் ஆல்சோ கேங்ட் அப் அகேன்ஸ்ட் அஸ். வாட் இஸ் அ ஸ்டாண்ட் நீங்கள் கூப்பிட்டு கேளுங்க. பிகாஸ் தட் இஸ் ஆல்சோ வெரி நெசசரி. ஏன்னா அவங்க இதை ஸ்டாண்ட் கிளியர் பண்ணலைன்னா அவங்களோட ஃபாலோவர்ஸ் எந்த சைடில் இருக்க போகிறாங்க? தட் இஸ் ஆல்சோ வெரி. ஸோ சவுதி வந்து இப்போ இந்தியா பாகிஸ்தான் ஒரு இஷ்யூ வந்ததுன்னா ஆப்வியஸாக பாகிஸ்தான் ஸ்டாண்டை தான் எடுப்பாங்கன்றீங்க? இல்லை, நம்ம ஃபாரின் மினிஸ்டர் அந்த மாதிரி சொல்லலை. வி ஹவ் காட் எக்ஸ்டெண்ட் ரிலேஷன்ஷிப் வித் சவுதின்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் இன் கேஸ் வென் புஷ் கம்ஸ் டு ஷோ, நமக்கு தெரியாது நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்கு என்ன நடக்கும், அந்த நேரத்தில் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது. ஓகே, ஸோ இந்த ஆஸ் அ முஸ்லீம்
யங் முஸ்லீம்ஸ்க்கு குறிப்பாக இந்த நீங்கள் சொன்ன இந்த நபர்கள் பேசக்கூடிய ஜாகிர் நாயிக் மாதிரி இருக்கக்கூடியவங்க பேசக்கூடிய விஷயத்தை கேட்டு மைண்டில் கொஞ்சம் ரேடிகலைசேஷனை டெவலப் பண்ணக்கூடிய யங் முஸ்லீம்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்களுக்கு நான் என்ன சொல்ல போகிறேன்னா, எந்த ரேடிக்கல் ஆர்கனைசேஷனும் எடுத்துக்கங்க, கடைசியாக அவங்க யாரோட போய் சேர்றாங்க? யூஎஸோட போய் சேர்றாங்க. கடைசியாக அவங்கள அல்டிமேட் என்ன இருக்குது, அவங்க யாரை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாங்க, யார் ஒரு பெரிய ரோல் மாடலாக காட்டுறாங்க? ஹெச்டிஎஸ் அவர் உருவாக்குனது வந்து கேம்ப் புக்காவில் தான் வச்சுருந்தாங்க 2004-5லேருந்து. தென் 2011 அவர் அங்கே 4 வந்தார். தென் அவரை ரேடிக்கலைஸ் பண்ணி சிரியாவுக்கு அனுப்புனாங்க. சிரியாவில் ஹோல்சேல் மசாக்கர், நானே போய் பார்த்துருக்கேன் எந்த மாதிரிலாம் மசாக்கர்ஸ் நடந்திருக்கு. மைனாரிட்டிஸ்லாம் வைப்ட் அவுட், சிரியன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச் வைப்ட் அவுட், நன்ஸ் ரேப்ட். அந்த மாதிரி ஒரு பண்ண ஆளை இவர் வந்து க்ளீன் ஷீட் கொடுக்குறாருன்னா, ஸோ இவங்க யாருக்காக ரேடிகலைசேஷன் பண்ணுறாங்க? ப்ளஸ் இவங்களோட ரேடிகலைசேஷன் வந்து விக்டிம்ஸ் யார்? விக்டிம்ஸ் வந்து முஸ்லீம்ஸ் தான் மெஜாரிட்டியாக இருப்பாங்க. நீங்கள் லிபியாலேயும், நீங்கள் சிரியா, ஈராக், மாலி, இந்த கண்ட்ரீஸ்லலாம் விக்டிம்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பான் கி மூன்னு சொல்லியிருக்காரு, கோஃபி அன்னானும் பேசியிருக்காரு. பான் கி மூனும் அவருடைய செக்யூரிட்டி கவுன்சிலில் பேசும்போது அவர் சொல்கிறது என்னன்னா, ஃப்ரம் அல்ஜேரியா டு ஜிம்பாப்வே, ஜாம்பியா, அங்கே கூட இருக்காங்க அல்கைதா, எல்லாமே வந்து விக்டிம்ஸ் ஆர் ஆல் முஸ்லிம்ஸ் அப்படின்றார். மெஜாரிட்டி ஆஃப் தம். பீப்புள் மஸ்ட் ரிஃப்ளெக்ட், ஏன் இந்த மாதிரி நடக்குது? வை திஸ் ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் லைக் தட்? ஏன் இந்த ஆர்கனைசேஷன்ஸ்லாம் வந்து அல்டிமேட்லி அமெரிக்கா கிட்ட போகிறாங்க? யூ டேக் ஜமாத் இஸ்லாமி பங்களாதேஷ் அண்ட் பாகிஸ்தான், அல்டிமேட்லி யாரோட போய் சேர்றாங்க? அமெரிக்கா தான் அவங்களை வந்து இந்த கவர்மெண்ட்டை ஓவர் த்ரோ பண்ணி அவங்கள கொண்டு வந்தது. ஹெச்யூடி, அல்டிமேட்லி ஹெச்யூடி யார் பின்னாடி யார் இருக்கான்? டர்க்கிக்கு அப்புறமா யார் இருக்காங்க? அமெரிக்கா. இப்போது ஹெச்யூடி வந்து ரீசெண்டாக வந்து இந்த கவர்மெண்ட் சிரியன் கவர்மெண்ட் ஃபால் ஆனவுடனே வெல்கம் பண்ணாங்க, இன்க்ளூடிங் ஹமாஸ். ஸோ வெல்கம் பண்ணி என்ன வாட் வாஸ் தேர், இது நம்ம வந்து ஹெச்டிஎஸ்ஸை சப்போர்ட் பண்ணுறோன்னு. இப்போ ரீசெண்டாக வந்து கர்ட்ஸை வந்து மர்டர் பண்ணி அவங்கள எவிக்ட் பண்ணதில் ஹெச்டிஎஸ் ஹஸ் இஷ்யூடு, இந்தியன் ஹெச்டிஎஸ் ஹஸ் இஷ்யூட இது, நாங்கள் இது வெல்கம் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ இது அல்டிமேட்லி இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னா, இந்த பாரிஸ் அக்கார்ட், அமெரிக்கா ஒரு அக்கார்டு பண்ணதுனால தான் இது நடந்தது. இல்லைனா கர்ட்ஸை வந்து அங்கே வந்து டிஸ்லாச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். கில் ஸ்விட்ச் ஆன் பண்ணாங்க, அவங்களோட எல்லா எக்யூப்மெண்ட்ஸ், ஏபிசிஸ்லாம் ஆல் டாப் எக்யூப்மெண்ட்ஸ், ஆன்டி ஏர்கிராஃப்ட், அது எல்லாமே அவுட் ஆகிடுச்சு அமெரிக்கா பண்ணதுனால. ஸோ இதுக்கு பின்னாடிலாம் யார், இந்த ஆல் தீஸ் ரேடிக்கல் ஆர்கனைசேஷன்ஸ் பின்னாடி யார் இருக்காங்கன்னா, அமெரிக்கா, யூஎஸ்ஏ இருக்குது. அது இப்போது இந்த யங்ஸ்டர்ஸ் அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா தே வில் நாட். ஸோ நீங்கள் எந்த ரிலிஜனுக்காக நீங்கள் ஃபைட் பண்ணுறீங்களோ அந்த ரிலிஜனுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவங்க தான் அவங்கள ரேடிகலைஸ் பண்ணுறாங்கன்றதை நீங்கள் சொல்கிறீங்க. இப்போது ஆன்லைன் சோஷியல் மீடியா அது வந்து இந்த ஸ்லீப்பர் செல் ஆக்டிவிட்டீஸ்க்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது? இல்லை, ஸ்லீப்பர் செல்ஸ் ஆக்டிவிட்டிக்கு வந்து இது வந்து ஒரு சிக்னல் தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இட் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப். நீங்கள் ரேடிகலைசேஷன் சொல்லுங்கள், ஒத்துக்கலாம். ஸ்லீப்பர் செல்க்கும் சோஷியல் மீடியாவுக்கு வந்து அவ்வளோ எக்ஸ்போஷர் இருக்கா நமக்கு தெரியல. ஸ்லீப்பர் செல் மே ஹாவ் எ ஓன் சோஷியல் இது, அது வந்து அவங்க எக்ஸ்போஸ் ஆக விரும்ப மாட்டாங்க. தே ஆர் சீக்ரெட் கம்யூனிட்டி. ஓகே, ஏன்னா நீங்கள் ரேடிகலைசேஷனை பற்றி பேசலாம். ஏன்னா இது வந்து அக்ராஸ் த பார்டர் ரொம்ப வந்துட்டு இருக்கு. பாகிஸ்தானில் இருக்குது, ஸ்ரீலங்காவில் இருந்து வருது. நான் காஷ்மீர் போனப்போ, நான் வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் அப்போ காஷ்மீரில் இருந்தேன். அப்போது காஷ்மீரில் வில்லேஜஸுக்கு போனேன். குறிப்பாக குல்மார்க் பக்கத்தில் இருக்கக்கூடிய வில்லேஜஸ்க்கெலாம் போகும்போது, அங்கே பார்டரில் இருக்கக்கூடிய வில்லேஜில் வாட்ஸ்அப் குரூப்பில் பாகிஸ்தானில் இருக்கிறவங்களும் இருக்காங்க, காஷ்மீரில் இருக்கிறவங்களும் இருந்தாங்க. அவங்க அப்போ அந்த ஆக்டிவாக இல்லை வாட்ஸ்அப்லாம், பட் அவங்க கம்யூனிகேட்டடாக இருக்காங்க. ஸோ இந்த ரேடிகலைசேஷனுக்கு சோஷியல் மீடியா வந்து பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணுது. டெஃபினெட்லி இது ஒரு இப்போ மெசேஜ் இங்கேருந்து அங்கே அனுப்புறது ரொம்ப பெரிய இதாக ஈஸியாக போயிடுச்சு. ப்ளஸ் வந்து இந்த சோஷியல் மீடியா நீங்கள் சொல்கிறீங்களே, அவங்க 2 பேர் இருக்கிறாங்கன்னு, தட் இஸ் மேபி இன்டர் மேரேஜஸ் இருக்கலாம். ப்ளஸ் வந்து பிஸ்னஸ் ரிலேஷன்ஸ் கூட இருந்திருக்கலாம். ஏன்னா இது வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறவங்க தான் ரேடிக்கல் ஆன்டி இந்தியா மெசேஜஸ்லாம் அக்ராஸ் தி பார்டர் அந்த வாட்ஸ்அப் குரூப் மூலமாக தான் ரிசீவ் பண்ணுறாங்க. இட் இஸ் டேஞ்சரஸ் தான். ஆன்டி இந்தியா மெசேஜஸ் வருதுன்னா இட் இஸ் ரியலி டேஞ்சரஸ் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி அது யூஸ் ஆகாமல் இருந்திருக்கலாம், மேபி சோஷியல் ரிலேஷன்ஸுக்காக இருந்திருக்கலாம். தென் அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறவங்க. அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங், தமிழ்நாட்டிலே ஒரு இது நடந்தது. ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு யூனிட் ஒன்று இருந்தது. ஒரு வாட் இஸ் தட், இட்ஸ் கால்டு வாட்ஸ்அப் குரூப் இருந்தது, இன்டர்நேஷ்னல் ஸோ குரூப் அப்படின்னு. அதில் வந்து ஒருத்தர் இந்த சிந்தூர் நடந்த உடனே ஹீஸ் இன் லண்டன். அவர் வந்து ஸ்பெஷலாக என்ன சொல்கிறாரு, என்னோட இந்தியன் ஃபாலோவர்ஸ் ரொம்ப பேர் இருக்காங்க,
யூடியூப்லேயும் வந்தது. அந்த யூடியூப் ஐம் சாரி முதல்ல இதில் தான் வந்தது. என்னோட இந்தியன் ஃபாலோவர்ஸ் ரொம்ப பேர் இருக்காங்க. இந்தியன் ஃபாலோவர்ஸ்க்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, தட் திஸ் லுக் பாகிஸ்தான் ஸ்டாண்ட் இஸ் கரெக்ட், இந்தியன் ஸ்டாண்ட் இஸ் ராங் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. அது அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அது தெரியும். அதை எப்படி என்ன பண்ணணுமோ அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஹேப்பன். நீங்கள் சொல்கிற மாதிரி எஸ் இது நானே பார்த்துருக்கேன். என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். இட் இஸ் ஹேப்பன். ஸோ இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை தந்து ஸ்லீப்பர் செல் சம்மந்தமான ஏகப்பட்ட கேள்விகளுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக பதில் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். இன்னொரு நிகழ்ச்சியில் இன்னும் இந்த ரேடிகலைசேஷன், டெரரிசம், ஸ்லீப்பர் செல்ஸ் பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம நேர்களுக்கு சொல்லலாம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் சார். நேர்களே, மற்றொரு டெமோக்ராட்டிக் டிபேட் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.